கடவுளை அம்பேத்கரை வணங்குவதை விட கடவுளை வணங்கினால் புண்ணியம் கிடைக்கும் என்று பாராளுமன்றத்திலே நரேந்திர மோடிகிற வளர்ப்பு பிள்ளை, நரேந்திர மோடியினுடைய செல்ல பிள்ளை, நரேந்திர மோடியினுடைய ஏவல் படை, நரேந்திர மோடியினுடைய பாதுகாப்பு ரவுடி, நரேந்திர மோடியின் கொலகார கும்பல் அமித்ஷா பாராளுமன்றத்திலே அம்பேத்கரை இழிவாக பேசியிருக்கிறார். அது தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் பெரிய சர்ச்சையாக கிளம்பி இங்கு இருக்கிற ஜனநாயக சக்திகளும் ஜனநாயக அரசியல் கட்சிகளும் இந்தியா முழுவதும் அமித்ஷாவே நீ பதவி விலகு என்று பல்வேறு போராட்டங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் தமிழ் புலிகளும் அமித்ஷாவே நீ உடனடியாக பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம். அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் யார்? 2005 எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள்? குஜராத்திலே என்ன மாதிரியான கலவரங்களை உருவாக்கினார்கள்? குஜராத்திலே எத்தனை இஸ்லாமிய அப்பாவி இஸ்லாமிய மக்களை படுகொலை செய்தார்கள்? குழந்தைகள் என்று பாராமல், சிறு பிள்ளைகள் என்று பாராமல் குஜராத்திலே ஆட்சி கட்டிலுக்கு வருவதற்காக நரேந்திர மோடியும் அமித்ஷா கும்பலும் மிகப்பெரிய கலவரத்தை தூண்டிவிட்டு அந்த கலவரத்தின் முடிவில் தான் அமித்ஷாவும் நரேந்திர மோடி கும்பலும் ஆட்சிக்கு வந்தார்கள். இது ஊரறியும் உலகை. ஏதோ அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் விளம்பரத்திற்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். விளம்பரத்திற்காக அரசியலுக்கு வந்தவர்கள். ஏனென்று சொன்னால் நரேந்திர மோடியே இந்த மண்ணில் நரேந்திர மோடி அலை வீசுகிறது என்று சொல்லி ஒரு விளம்பரத்தை உருவாக்கி அந்த விளம்பரத்தில் கொண்டு வரப்பட்டவர் தான் நரேந்திர மோடி. ஐயா நரேந்திர மோடி, அமித்ஷாவே, உன்னை போல விளம்பரத்திற்கு அம்பேத்கர் அரசியல் செய்யவில்லை. உன்னை போல மக்களை படுகொலை செய்துவிட்டு ஆட்சிக்கு வரவில்லை. அல்லது உன்னை போல அப்பாவி இஸ்லாமியர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் வஞ்சித்து விட்டு அம்பேத்கர் ஆட்சி கட்டலுக்கு வர துடிக்கவில்லை. அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் முதலமைச்சர் பதவிகள் வந்த போது கூட அம்பேத்கர் பெரியாரும் நான் முதலமைச்சர் ஆகிவிட்டால் எங்களுக்கு பண ஆசை வந்துவிடும், பதவி ஆசை வந்துவிடும், சொத்து ஆசை வந்துவிடும் என்கிற அந்த சொகுசு வாழ்க்கை எங்களுக்கு வந்துவிடும். எனவே எங்களுக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம், பிரதமர் பதவி வேண்டாம், இந்திய குடியரசு பதவியும் வேண்டாம். நான் கடைசி வரை இந்த மக்களுக்காக உழைத்து போராடி போராடி சாவேன் என்று சொன்ன மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்பேற்பட்ட தலைவனை நீ இழிவாக பேசுகிறாய் என்று சொன்னால் உன் நாக்கின் மேல் இந்த மண்ணில் அருந்து விழுந்திருக்கணும். நாக்கு அருந்து விழுந்து. ஏனென்று சொன்னால் கடிப்பதற்கு கஞ்சி இல்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை, அமர்ந்து படிப்பதற்கு நல்ல வீடு இல்லை, பள்ளிக்கு சென்று படித்து வருவதற்கு பேருந்து வசதி இல்லை. ஏன் அமித்ஷாவே, நரேந்திர மோடியே, அட மதவரி கும்பலே, அம்பேத்கர் எங்கே உட்கார்ந்து படித்தார் தெரியுமா? நீ சொல்லுகிறியே ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை என்று சொல்கிறே, அவனெல்லாம் உள்ளே உட்கார்ந்து அமர்ந்து படித்தான். என் ஆசான் எங்கள் தலைவன் கோடி சாக்கை விரித்து பள்ளிக்கு வெளியே அமர்ந்து படித்தான்டா மடப்பயன். அப்படி படித்து இன்றைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி எழுதி நீ அமர்ந்திருக்கிறாயே, நீ பாதுகாப்பாக இருக்கிறாயே, அந்த சட்டத்தை உருவாக்கிய எங்கள் மகத்தான தலைவன்டா அம்பேத்கர். அவரை நீ இழிவாக பேசுகிறாய் என்று சொன்னால் எப்படி அமித்ஷாவுக்கு இந்த திமிர் வருகிறது? எப்படி அமித்ஷாவுக்கு இந்த தைரியம் வருகிறது? அன்பார்ந்த பொது சமூகமே, தயவு செய்து வேடிக்கை பார்க்கிறார்கள். அம்பேத்கர் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய தலைவன், ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய தலைவன், ஒட்டுமொத்த ஏழை மாணவர்களுடைய தலைவன் அம்பேத்கர். அப்பேற்பட்ட ஒரு தலைவனை இன்றைக்கு அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் ஒழித்து கட்ட வேண்டும். ஏன் அம்பேத்கர் கொண்டு வருகிற எழுதிய வடிவமைத்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்ற வேண்டும் துடித்துக் கொண்டிருக்கிறார்
நரேந்திர மோடி. சிந்தித்து பாருங்கள். நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் எப்படியாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றி திருத்தி அமைத்து விடலாம், அல்லது ஒரே நாடு ஒரே மொழி ஒரே திட்டத்தை கொண்டு வந்துடலாம், ஒரே தேர்தலை கொண்டு வந்துடலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டுதான் இந்த மண்ணில் கலவரத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். ஒன்றுமல்ல, அம்பேத்கரை பேசி இந்த மண்ணில் கலவரத்தை உருவாக்கி அந்த சொகுசு வாக்கிலே எப்படி குஜராத்திலே இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ, பல்லாயிரக்கணக்காரை கொண்டு ரத்த காட்டறி ஆக்கி சுடுகாடு ஆக்கி எப்படி ஆட்சிக்கு வந்தார்களோ, அதே போல தமிழ்நாட்டிலும் ஒரு கலவரத்தை உருவாக்கி விட்டு இவர்கள் ஆட்சிக்கு அமர்ந்து விடலாம் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே. வேற ஒன்றும் ஏனென்று சொன்னால், இங்க இருக்கிற இந்து மதத்தால் இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள்கள் இன்றைக்கும் நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தால் கூட இங்க இருக்கிற கிராமங்களிலே எங்களால் ஊராட்சி மன்றங்களிலே சுதந்திர தினம் அன்றைக்கு கொடியேற்ற முடியவில்லை. அங்க இருக்கிற அரசு அலுவலகங்களே இங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் அமர முடியவில்லை. கொடுமை இன்றைக்கும் இந்தியா முழுவதும் இருக்கு. அதனாலதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அமித்ஷாவுக்கும் இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மத வெறியர்களுக்கும் அம்பேத்கர் உயிரோடு இருந்த காலங்களிலே மக்களை திரட்டி 10 லட்சம் மக்களுக்கு மேலே திரட்டி பௌத்தத்தை தழுவினார். ஏனென்று சொன்னால், இந்து மதத்தால் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்து மதம் என்றைக்கும் இந்த மக்களை படுகொலை செய்யும், தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்படும். எனவே இந்த மதத்தில் பாதுகாப்பு இல்லை. எனவேதான் அம்பேத்கர் 10 லட்சம் மக்களை திரட்டி பௌத்தத்தை தழுவினார். அம்பேத்கர் ஏதோ விளம்பரத்திற்காக பௌத்தத்தை தழுவவில்லை. பௌத்தத்தை தழுவின அம்பேத்கர் அந்த மக்களை பௌத்தத்திற்கு இருக்கக்கூடிய 26 அங்கே கட்டளைகள் இருக்கிறது, அந்த கட்டளைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். முதல் கட்டளை, விநாயகரையும் சிவனையும் நான் கும்பிட மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்தார். அந்த 10 லட்சம் மக்கள் மத்தியிலும் அந்த 10 லட்சம் மக்களையும் உறுதிமொழி எடுக்க வைத்தவர் என் மகத்தான தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்பேற்பட்ட மகத்தான தலைவரை நீ இழிவாக பேசிவிட்டு இந்த மண்ணில் உலகிக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்ன